வணக்கம். இன்று உலக சிறுநீரக விழிப்புணர்வு தினம். மார்ச் 14ஆம் தேதி உலகத்தில் உள்ள சிறுநீரக மருத்துவர்களால் எல்லாராலும் இந்த தினம் உலக சிறுநீரக வியாதிகளை பற்றி எல்லோருக்கும் சொல்லுவதற்கும் அதை எவ்வாறு தடுப்பது, அவ்வாறு சிறுநீரக வியாதி வந்தால் எவ்வாறு சிகிச்சை செய்து கொள்வது, எவ்வாறு நன்கு நீண்ட நாள் வாழ்வது என்பது பற்றி சொல்லுவதற்கும், சிறுநீரக வியாதிகளை தடுப்பதற்கான விழிப்புணர்வை உண்டு பண்ணுவதற்குமாக உலகத்தில் உள்ள எல்லா சிறுநீரக மருத்துவர்களும் மருத்துவர்களின் அசோசியேஷன்களும் சேர்ந்து கொண்டாடும் தினம் வேர்ல்டு கிட்னி டே. இதில் முக்கியமாக சிறுநீரக மருத்துவர்களாகிய நாங்கள் உங்கள் எல்லோருக்கும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், சிறுநீரக வியாதிகள், சர்க்கரை வியாதி, நாம் சாப்பிடும் தவறான மருந்துகள், அதிக இரத்த அழுத்தம், இவைகளால் நமக்கு அதிகமாக உண்டாகின்றன. இவற்றை தடுப்பதற்கு முக்கியமாக மக்கள் செய்ய வேண்டியது, சர்க்கரை வியாதி இருந்தால் சர்க்கரை வியாதியை நன்கு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்த அழுத்தம் இருக்கிறதா இல்லையா என்று சில சமயம் நீங்களாகவோ சில சமயம் உங்கள் மருத்துவர்கள் மூலமாகவோ தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு அந்த இரத்த அழுத்தத்தை அதிகமானதாக இருந்தால் நன்கு மருந்துகள் சாப்பிட்டு அந்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டு செய்முறைகளும் சிறுநீரக வியாதிகளை மிகவும் குறைக்கும். சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதும், இரத்த அழுத்தத்தை கண்டுபிடித்து அதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதும் நாங்கள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்தி இந்த நாளில். இதுவுமன்றி முக்கியமான இன்னொன்று, எனக்கு லேசா தலை வலிக்குது, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும், நான் போய் பக்கத்தில் இருக்கிற பார்மசியில உடனே தலைவலி, இந்த உடம்பு வலியை குறைக்கிறதுக்கு மருந்து வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செய்யாதீங்க. அந்த பார்மசியில கொடுக்கிற மருந்துல 10 பேர்த்துக்கு அவங்க மருந்து கொடுத்தாங்கன்னா ஒருத்தருக்கு கிட்னி கெட்டு போயிடும். அதனால சில லேசான தலைவலி, உடம்பு வலி, காய்ச்சல்களை நிறைய தடவை கொஞ்சம் பொறுத்துக்கிறது, வேற முறைகளினால குறைச்சிக்கிறது, அல்லது டாக்டர்கிட்ட கேட்டு ரொம்ப பாதுகாப்பான மருந்துகளை வாங்கி சாப்பிடுறத மிகவும் கடைபிடிக்க வேண்டும். இந்த மூன்றும் தான் நமக்கு அதிகமான சிறுநீரக கோளாறுகளை உண்டு பண்ணுது.